ராஷ்மியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல டெவிலா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து மஞ்சரி கிட்ட இருக்கிற ஹார்ட்டை புடுங்குறாங்க. அந்த இடத்துல மஞ்சரி உங்களுக்கு எல்லாம் கேமே ஆட தெரியலடா, கேம் ஆட தெரியலன்னா சும்மா இருங்கடா, இப்படி கேவலமா ஆடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கழுவி ஊத்துறாங்க. இந்த வளர்ந்து கட்டவன் சத்யாவை பொறுத்தளவுல நாங்க மஞ்சரி கிட்ட இருந்து ஹார்ட்டை புடுங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேமராவில் போய் பதிவு பண்றாரு. அந்த நேரம் ஜெஃப்ரி கையை வச்சு காட்டுற செய்கை எல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படியே சொல்லலாம். அவனை பொறுத்தளவுல சென்னை பாஷை பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் மட்டமா பேசுறான். அது மட்டும் இல்லாம அவனோட பாடி லாங்குவேஜ் படு கேவலமா இருக்குது. இதே விஷயத்த வேறொரு ஆண் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்திட்டான், பொண்ணை மார்க் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பொங்குவாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா மார்க்கிங்கையுமே இந்த ஜெஃப்ரி தான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு எதிராக எவனுமே பொங்க மாட்டுக்கானுங்க. அவ்வளவு கேவலமா ஜெஃப்ரியோட நடவடிக்கைகள் இருக்குது. அதே நேரத்தில் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கவே முடியலங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலியா இருக்கிறவங்க அப்படிங்கிற பேர்ல ஒரு 8 பேரை தேர்வு பண்ணாங்க. யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு அரக்கர்களா இருக்கிறவங்க வேற யாருங்க? ரஞ்சித், அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி. இந்த 8 பேர் தான் இன்னைக்கு டெவிலா இருக்கிறாங்க. இவனுங்களை பொறுத்தளவுல அவனுக்கு புத்தியே இல்ல அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறானுங்க. ஆமாங்க, இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஏஞ்சலா இருக்கிறவங்களை இரிட்டேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேற ஏதாவது உணர்ச்சியை கொண்டு வரணும். அதாவது கோவப்படணும், ப்ரோவோக் ஆகணும். இப்படி ஏதாவது ஒரு உணர்ச்சி அவங்க காட்டினாதான் அவங்க கிட்ட இருக்கிற பேட்ஜே புடுங்கணும். ஆனா இவனுங்களை பொறுத்தளவுல நீங்க மனசுக்குள்ள கோவப்படுறீங்க எங்களுக்கு தெரியுது, நீங்க மனசுக்குள்ள ப்ரோவோக் ஆகிறீங்க எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பேட்ஜியா புடுங்கிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு காமெடியா இருக்குங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஞ்சலா இருக்கிறவங்க தான் டெவிலா இருக்கிறவங்கள ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களை பொறுத்தளவுல பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு படு காமெடியா இருக்குது. வேற லெவல்ல ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி டாஸ்க் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுற அளவுக்கு இன்னைக்கு டெவிலா இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த விஜய் விஷால்லாம் தற்குறிங்க, வெறும் தற்குறி. அவனை பொறுத்தளவுல ஏஞ்சலா இருக்கிறவங்கள ப்ரோவோக் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தீமை தான் வெல்லும் அப்படிங்கிற பாட்டு போட்டா போதும். பாத்தியா, நான் பேசினதுல நீ ப்ரோவோக் ஆயிருக்க, அதனாலதான் பிக் பாஸ் பாட்டு போட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேட்ஜ புடிங்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லை தற்குறிகளா, டாஸ்க் விளையாட தெரிஞ்சா விளையாடுங்கடா, இப்படி கேவலமா விளையாடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பங்கம் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இன்னைக்கான டாஸ்க பொறுத்தளவுல டெவிலா இருக்கிறவங்கள மஞ்சரியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும் கதற விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்குமே என்னமோ இவங்க தான் டெவில் மாதிரியும் அவங்க ஏஞ்சல் மாதிரியும் கால விழாத குறையா கதறிக்கிட்டு இருக்காங்க. எங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம் பாத்துருந்தீங்க அப்படின்னா டெவிலா இருக்கிறவங்க எப்படி டாஸ்க் விளையாடுறாங்க, அவங்க விளையாடுற டாஸ்க் நியாயமா இருக்குதா இல்லனா காரணத்தோட தான் பேட்ஜ புடுங்குறாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.